பயம் எதையோ கண்டு பயம். பயம் என்ன பல வழிகள்ல கஷ்டப்படுத்துது. எனக்கு அது நல்லாவே தெரியும். ஏன் இதுக்கு நான் பயப்படணும்? எப்படி இந்த பயத்துல இருந்து வெளியே வர்றது? எப்படி 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 லைஃப்ல இந்த பயம் மட்டும் இல்லைன்னா என் வாழ்க்கை இன்னும் பல வழிகளில் நல்லா இருந்திருக்கும். அது எனக்கு நல்லாவே தெரியும். இன்னும் எவ்வளவோ சந்தோஷமா நான் இருந்திருப்பேன். அதுவும் எனக்கு நல்லாவே தெரியும். இன்னும் மகிழ்ச்சியா இருந்திருப்பேன். அதுவும் எனக்கு நல்லா தெரியும். இந்த பயத்தை தவிர்ப்பது எப்படி? ஹவு 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 ஃபியர்லெஸ்ஸா ஆகிறது எப்படி? இந்த பயம் நம்மளை பலவீனப்படுத்துது, நம்மளை வீக்கான ஒரு ஆளா ஆக்குது. நம்மளுடைய பயம் நம்மளை வளர விட மாட்டேங்குது. இப்படிப்பட்ட ஒரு பயம் நமக்கு எதுக்கு? பயம் நம்மளை நடுங்க வைக்குது, நம்ம திறமையை பாதிக்குது, நம்ம திறமையை நம்மள்ட்ட பறிக்குது. ஒரு வேலையை செய்யும் போது நம்மள்ட்ட இருக்கக்கூடிய திறமையை பறிச்சு நம்மளை திறமை இல்லாதவனா ஆக்கிடுது. நம்ம இயல்பாகவே நல்லா வேலை செய்யறவங்களா இருப்போம். நம்மளுடைய பயத்தால நம்ம திறமையெல்லாம் போய் நம்ம ஒரு ஜீரோ ஆகி நம்மளால எளிதா செய்யக்கூடிய ஒரு வேலை கூட நம்மளால செய்ய முடியாம போயிடுது. இதை நான் பர்சனலா அனுபவிச்சிருக்கேன். இப்படிப்பட்ட ஒரு பயம் எதுக்கு? பயம் நம்மள சிறையில தள்ளின மாதிரி ஒரு ஃபீலிங்கை தருது. உண்மையிலேயே அது நம்மள சிறையில தான் தள்ளுது. நம்ம அந்த சிறைக்குள்ள ஜெயிலுக்குள்ள இருக்கோம் அப்படிங்கறதான் உண்மை. நம்ம பயந்தோம் அப்படின்னா நம்மளுடைய மனசே ஜெயிலாகி நம்மளுடைய வாழ்க்கையே நரகமாயிடுது அப்படிங்கறதான் உண்மை. இப்படிப்பட்ட பயம் நமக்கு எதுக்கு? பர்சனலா நான் பயத்தினால நிறைய இழந்திருக்கேன். ஸோ ஃபியர்லெஸ்ஸா, கான்ஃபிடென்ட்டா, போல்டா நம்ம ஏன் இருக்கணும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவே நல்லா தெரியும். இந்த உலகத்துல நம்ம சந்திக்கக்கூடிய விஷயங்களை கான்ஃபிடென்ட்டா ஹேண்டில் பண்ணல அப்படின்னா ரொம்பவே கஷ்டப்படுவோம். ஸோ நாம எதுக்குமே பயப்படக்கூடாது. சரி, நான் ஃபியர்லெஸ்ஸா இருக்க சொல்றேன், பயப்படாம இருக்க சொல்றேன் அப்படின்னா உங்களை திமிரா இருக்க சொல்ல கிடையாது, அரகண்டா இருக்க சொல்லல. நாம தைரியமா இருக்கிறதுக்கும் திமிரா இருக்கிறதுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்கு. நாம பணிவா இருக்கணும், அதே நேரத்தில் கான்ஃபிடென்ட்டா இருக்கணும். இந்த கான்ஃபிடென்ஸ் நமக்கு ரொம்பவே முக்கியம். வாழ்க்கையில நீங்க ஜெயிக்க, ஏன் வாழ்க்கையில நீங்க சந்தோஷமா இருக்கவே பயமற்ற ஒரு மனம் தேவை, பயமற்ற ஒரு மனநிலை தேவை. பயம்னா என்னன்னே தெரியாத ஒரு மனம் தேவை. முடியும். இந்த உலகத்துல எதையும் உங்களால கண்டிப்பா சாதிக்க முடியும். உங்களால முடியாதது அப்படிங்கிறது இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது நீங்க எதுக்காக பயப்படுறீங்க? யாருக்காக பயப்படுறீங்க? சோ நம்ம லைஃப்ல யாருக்காகவும் எதுக்காகவும் எந்த சூழ்நிலையிலும் எவ்வளவு கடுமையான ஒரு சிச்சுவேஷன் வந்தாலும் பயப்படக்கூடாது அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பி ஃபியர்லெஸ். இந்த பயத்தை பத்தி நான் உங்கள்கிட்ட பேசுறதுக்கு காரணம் கண்டிப்பா இருக்கு. எவ்வளவோ கஷ்டங்களை நான் இந்த பயத்தால பட்டிருக்கேன். ரொம்ப உண்மையா சொல்லணும்னா, நீங்க பயந்தீங்க அப்படின்னா இந்த உலகத்துல இருக்கவங்க உங்களை பயன்படுத்திப்பாங்க, உங்களை ஏமாத்துவாங்க, உங்களை முட்டாளாக்குவாங்க, உங்களை பேப்பர் மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணிட்டு உங்களை கசக்கி தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. இன்னும் ஒரு சில பேர் உங்களை கசக்கி தூக்கி போட்டுட்டு போனா பத்தாது அப்படின்னு சொல்லி உங்களை பேப்பர் மாதிரி யூஸ் பண்ணிட்டு கசக்கி கீழே போட்டுட்டு 4 மிதி கூட மிதிச்சுட்டு போவாங்க. அதுக்கு கூட இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பல பேர் தயங்க மாட்டாங்க அப்படிங்கறதுதான் உண்மை. ஏன்னா இப்ப நான் சொன்ன எல்லாத்தையுமே நான் அனுபவிச்சிருக்கேன். இது எல்லாத்துக்குமே அடிப்படையான ஒரு காரணம் நான் பயந்தது தான். என்ன இந்த மாதிரி பல பேர் பண்ணியிருக்காங்க. அது என்னுடைய பயத்தினால தான் அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவே நல்லா தெரியும். என்னுடைய பிரச்சனைகளுக்கான ஆரம்ப புள்ளி இந்த பயமா தான் இருந்திருக்கு. நம்ம மற்றவங்களுக்கு பயந்தாலோ இல்லை ஏதோ ஒரு சுச்சுவேஷனுக்கு நம்ம பயந்தாலோ, இங்க நம்மள ஏன் பயப்படுறீங்க, பயப்படாதீங்க, ஒன்றும் நடக்காது அப்படின்னு தைரியம் சொல்றதுக்கெல்லாம் எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனா நம்மளுடைய பயத்தை அவங்க ஒரு சாப்பாடா எடுத்து சாப்பிட்றவங்க தான் இங்க நிறைய பேர் இருக்காங்க. அதாவது இது எப்படின்னா, நம்மளுடைய பயத்தை அவங்க பயன்படுத்தி இன்னும் அவங்க எப்படியெல்லாம் நம்மளுடைய பயத்தால பெனிஃபிட்ஸ் அடையலாம் அப்படிங்கறத தான் பார்ப்பாங்க. இது வேலை செய்யற இடத்துல இருந்து பல இடங்கள்ல இது நடக்கிறத நான் வெளிப்படையாவே பார்த்திருக்கேன். நம்ம பயத்தை வச்சு மற்றவங்க பொழைக்க தான் பார்த்திருக்காங்க அப்படிங்கறத நான் நிறைய சூழ்நிலைகள்ல பார்த்திருக்கேன். நம்மளுடைய பயத்தை பயன்படுத்தி இன்னும் நம்மள எப்படி நோகடிக்கிறது அப்படின்னு பார்ப்பாங்க. இன்னும் நம்மள மேலும் மேலும் கஷ்டப்படுத்த பார்ப்பாங்க, துன்புறுத்த பார்ப்பாங்க. இது எல்லாமே நடக்கும். சோ பயப்படாதீங்க. எந்த சூழ்நிலையிலும் எந்த சிச்சுவேஷன்லையும் யாருக்காகவும் எதுக்காகவும் பயப்படாதீங்க. சோ பயப்படாதீங்க. பயத்தை தவிர்க்கிறதுக்கான வழிகள் என்னென்ன அப்படிங்கிறத அடுத்த வீடியோல பார்ப்போம். ஸோ நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல அதை போடுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு டாபிக்கை பத்தி பேசணும் அப்படின்னா அதையும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அண்ட் உங்களுக்கு என்னுடைய வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா யார்கிட்டயாவது ஷேர் பண்ணிக்கோங்க. பல பேர் பயத்தினால கஷ்டப்பட்டு இருப்பாங்க. பயம் அப்படிங்கிறது ஒரு சிறை அப்படிங்கிறது தெரியாமலேயே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களையும் நம்ம அந்த பயத்திலிருந்து மீட்கணும். அவங்களுக்கும் பயமற்ற ஒரு அழகான ஒரு வாழ்க்கை இங்க இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிய வைக்கணும். ஸோ உங்களுக்கு யாருக்காவது ஷேர் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா தாராளமா ஷேர் பண்ணுங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்ப்போம். பை.